தொடர்ந்து கற்பம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டி பணி நியமனத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அனைத்து பாடத்துக்குமான தற்காலிக தெரிவு பட்டியல் வெளியிட்டாங்க. இந்த தற்காலிக தெரிவு பட்டியலில் இடம்பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதனை தொடர்ந்து நமக்கு கலந்தாய்வு நடக்கும், அதுவும் விரைவாக நடக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கையில் இருக்கிறோம். இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட எடுத்த மதிப்பெண்ணை பொறுத்து ஒவ்வொரு துறையின் கீழே நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் நிறைய ஆசிரியர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த தற்காலிக தெரிவு பட்டியலில் நம்ம பெயர் இடம்பெறதுக்கு நாம் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 வருடங்களுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பணியிடம் உறுதியாக கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போக போகிறோம், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய கடமை. இதில் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கார்ப்பரேஷன் ஸ்கூல் கிடச்சிருச்சு, நான் எங்கே போகிறது, மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபரில் வேறு ஸ்கூல் வர முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது. முதல்ல ஒரு விஷயம், நம்ம ஆசிரியர் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். முதல்ல அதுதான் நமக்கு தேவை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேங்கை பொறுத்து ஒவ்வொருத்தங்களும் அந்தந்த பள்ளிகளின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஏடிடபிள்யூ பள்ளிகளில் செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏடிடபிள்யூ பள்ளிகளுக்கு மட்டும்தான் பணிமாறுதல் பெற முடியும். அது ஒவ்வொன்றும் ஒரு டிபார்ட்மெண்ட், அது தனியாக செயல்படும். இப்போ டிஎஸ்சி இருக்குதுன்னா பள்ளிக்கல்வித்துறை இருக்குன்னா அது தனியாக செயல்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஇடிசி அப்படின்னா ஐஇடி ஸ்கூல் தனியாக செயல்படும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎம்எஸ், அதாவது மாதிரி பள்ளிகள்னால் அந்த மாதிரி பள்ளிகளில் மட்டும்தான் நீங்கள் கலந்தாய்வில் கலந்துட்டு அதாவது நீங்கள் இப்போ பணி வாய்ப்பை பெற்றதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா கலந்தாய்வு நடந்துச்சுன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற பள்ளியை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். இதுதான் நடைமுறை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு தூரமான பள்ளிக்கு போயிட்டோம்னா அடுத்து வர முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதுக்குள்ளே சந்தேகம் கேட்குறீங்க. முதல்ல நீங்கள் பணியில் சேருங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்பு நமக்கு அமையும். நமக்கு நெருக்கமாக இருக்கிற பள்ளிகளில் நமக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். நிறைய ஆசிரியர்கள் பார்த்திங்க அப்படின்னா தென் மாவட்டத்திலேருந்து வட மாவட்டத்தில் நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்து இங்கேயே பார்த்திங்க அப்படின்னா செட்டில் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். நம்ம இப்போ அருகில் இருக்கிற பள்ளி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்ம வேலையை சேர்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு அதை மாறலாமா, மாற முடியுமா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் இப்போ வேணாம். நம்ம முதல்ல பார்த்திங்க அப்படின்னா பணியில் சேருவோம். அது நமக்கு நீண்ட நாள் கனவு. அந்த கனவு நிறைவேறப்போகுது அப்படின்ற சந்தோஷத்தோடு போய் சேருங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்கள் போய் சேரலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் பள்ளியில் ஆண்கள் சேர முடியாது. அதாவது ஏற்கனவே இந்த ஜியோ வர்றதுக்கு முன்னாடி அந்த பள்ளியில் பணியாற்றியிருந்த ஆசிரியர் இருந்தார் அப்படின்னா, ஆண் ஆசிரியர் இருந்தார்னா அந்த பள்ளியில் அவர் தொடர்ந்து வேலை செய்யலாம். அவர் ரிட்டையர்ட் ஆகிறவர்களும் அல்லது அந்த பள்ளியை விட்டு போகிறவர்களும். அதாவது மற்றபடி பார்த்திங்கன்னா புதுசாக போகிற ஆசிரியர் பெண்கள் பள்ளிக்கு ஆண்கள் போக முடியாது. இதுதான் ரூல்ஸு. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வேலை கிடைச்சிடுச்சு, வேலை கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தோடு போங்க. அதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தூரமாக போக போகிறோம், நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நாம் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால் சந்தோஷத்தோடு போங்க. எந்த பள்ளியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போயிட்டு நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கணும். நன்றி.